திருமதியே ராமானுஜர் நமக. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி வரலாறு. அமாவாசை எப்படி வந்துச்சு? இந்த அமாவாசையில் பித்திருக்களை நாம் வணங்குகிறோம். எல்லா விதமான பூஜை எல்லாம் அமாவாசையில் பண்ணுகிறோம். இந்த அமாவாசை திதி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அமாவாசை அப்படின்னாலேவும் அச்சோதை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அச்சோதையால் ஏற்பட்டது தான் இந்த அமாவாசை. அச்சோதை யார் என்பதை இதில் பார்ப்போம். மகாபாரதத்தின் ஆரம்பமே அன்னை சத்தியவதி தான். இவள் சத்தியவதி ஆகுவதற்கு முன்பு சொர்க்கத்தில் அச்சோதை இருக்கிற போது அச்சோதை மரிசி மக்களாகிய பிதர்களுக்கு மகளாக இருக்காள். இவள் தம் பிதர்களை எண்ணி 1000 ஆண்டுகள் கடுந்தவம் செய்கிறாள். சொர்க்கத்தில் 1000 ஆண்டுகள் தவம் செய்து முடிக்கையில் பித்திருக்கள் அச்சோதை முன் காட்சி தர்றாங்க. அப்போது இந்த பித்திருக்களில் ஒருவரான மாவசு என்பவர் மீது அச்சோதைக்கு காதல் ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாவசு யாருன்னு கேட்டிங்கன்னா, அச்சோதையுடைய அப்பா. அவரே தன் நாயகனாக எண்ணி உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் தன் காதல் எண்ணத்தை வெளிப்படையாக கூறுகிறாள் அச்சோதை. மாவசு இவளுக்கு தந்தை அல்லவா, தந்தை மீது மகள் காதல் கொள்ளலாமா? அற்பத்தனமான இந்த உறவுக்குத்தான் களங்கம் ஏற்பட்டு விட்டது. இதனால் கோபம் கொண்ட மாவசு தன் மகள் அச்சோதையை நோக்கி, நீ விபச்சாரியாக அலைவாய் என சாபமிட்டார். அதன்பின் அவன் சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார் அச்சோதை. ஆனால் அவள் செய்த தவத்தின் பலனாய் பூமியின் மீது விழாமல் அந்தரத்தில் இருந்தவாறு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். மீண்டும் அவள் அந்தரத்தில் இருந்தவாறே கடும் தவம் செய்து பிதர்களை வேண்ட மாவசு அவள் முன் தோன்றி, நீ தேவர்களின் கர்மத்தை புசித்து இந்த துவார யுகத்தில் ஒரு மீன் வயிற்றில் சத்தியவதி என்பவளாக பிறந்து பராசர முனிவரோடு கூடி இன்பம் அனுபவித்து வியாசர் என்பவனை பெறுவாய். பிறகு சந்தனுவின் மனைவியாகி அவனோடு கூடி 2 புத்திரர்களை பெற்ற பிறகு அச்சோதை என்னும் புண்ணிய நதியாக ஆவாய். நீ என்னோடு காதல் கொண்டு சாபம் பெற்ற தினம் இனி அமாவாசை எனப்படும். இந்த அமாவாசை தினத்தில் பிதர்களை நினைத்து கர்மம், திவசம், சிரார்த்தம் முதலியவைகளை செய்தால் அது பிதர்களுக்கு பிரீதியை தரும் என்று கூறி மறைந்தார் மாவசு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அமாவாசை திதியே ஏற்பட்டது. இந்த அமாவாசை தினத்தன்று அந்த சத்தியவதியே அச்சோதியாக காஷ்மீரில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதியில் முன்னோர்களுக்கு கர்மம், திவசம், சிரார்த்தம் முதலியவைகளை செய்தால் பிதர்களுக்கு பிரீதியை தரும் என்றும் நமக்கு கூறப்படுகிறது. இந்த மகாபாரதத்தின் ஆரம்பமே சத்தியவதி தான். வேத வியாசரை இவர் பெற்றெடுத்த காரணத்தினால் வேத வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதினார். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த மகாபாரதத்தின் ஆரம்பமே அன்னை சத்தியவதியால் தான் உருவாக்கப்படுகிறது. கங்கை புத்திரன் பீஷ்மர் தான் சத்தியவதியை தனது தந்தை சந்தனுவிடம் சொல்லி திருமணம் செய்வதற்கு கூட்டிக் கொண்டு வந்தவரே கங்கை புத்திரன் பீஷ்மர். கங்கை புத்திரன் பீஷ்மருடைய சித்தி தான் அன்னை சத்தியவதி ஆவாள். இவள் மகாபாரதத்தை கடைசி வரைக்கும் கொண்டு சென்றதே, அதை வளர்த்து அந்த குடும்பத்தை வளர்த்து உருவாக்கிய விதம் எல்லோரும் சத்தியவதியை பின்பற்ற வேண்டும். தனது 2 பையன்களுக்கு பெண்ணை பார்த்து முடித்து வைக்கிறது என்று அந்த குடும்பத்தை விரிவுபடுத்தி மகாபாரதத்தையே வளப்படுத்த எண்ணியவள் அன்னை சத்தியவதி தான். சத்தியவதியின் பங்கு தான் மகாபாரதம் வளர்ந்ததற்கு, அந்த குலங்கள் தழைத்ததற்கு காரணமே அந்த சத்தியவதி தான். சத்தியவதி ஆறு இங்கே அச்சோதையாக காஷ்மீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காஷ்மீரில் சந்தனவு
கவலை தன் மகன் வியாசரை அழைத்து புத்திரவர்த்தி தரும்படி வேண்டிய காரணத்தினால்தான் திருதராஷ்டிரங்கிறவன் பிறந்தான். புதல்வர்களை பெற்ற அந்த வம்சத்தை விருத்தி செய்தார்கள். மகாபாரதமே சத்தியவதியால் தான் ஆரம்பமாகிறது. சத்தியவதி அச்சோதை என்னும் புண்ணிய நதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த அச்சோதையை நாமும் நீராடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம். அச்சோதையை காஷ்மீரில் ஓடுவதை பித்திரு காரியங்கள் செய்வது சிறப்பான ஒன்றாகும். நாமும் முடிந்தாலும் இந்த காஷ்மீர் சென்று அங்கு ஒரு ஆசிரமம் உள்ளது. இந்த நதிக்கரையில் பிதிர் காரியங்கள் செய்வது சிறப்பானதாகவும். சத்தியவதி நமஸ்காரம்.